ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு ரியாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாங்கன்னா சன்னா மசாலா செய்யலாங்க. அதுக்கு முன்னாடி நான் நைட்டே ஒரு 8 ஹவர்ஸ் சன்னாவை ஊற வச்சுக்கிட்டேங்க. அந்த ஊற வச்ச சன்னாவில் ரா ஸ்பைசஸ் கொஞ்சம், கல்லுப்பு கொஞ்சம் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு நான் ஒரு வாரமாக எடுத்து வச்சுக்கலாங்க. இது வந்து நான் சப்பாத்திக்கு செய்கிறேங்க, குழம்பா செய்ய போகிறேன். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஒரு வடைச்சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா இது குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ரா ஸ்பைசஸ் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் கொஞ்சம் போட்டு வணக்கிக்கணுங்க. அது வணங்கினதுக்கப்புறங்களா வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாங்க, அதுவும் கொஞ்சம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கலாங்க. சால்ட்டு போட்டு ஒரு வணக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடணுங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க. அதுவும் போட்டு அது ராஸ்மை போகிற வரைக்கும் வணக்கிக்கணுங்க. அதுக்கப்புறம் இது வணக்கிறதுக்காக 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த தக்காளியை போட்டு அதுவும் ஒரு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு கொஞ்சம் வணக்கிடுப்பேங்க. தக்காளி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கணுங்க. வணங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு தக்காளியும் ஒரு பெரிய வெங்காயமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க, குழம்பு கொஞ்சம் திக்காக வரணுங்கிறதுக்காக. அதுவும் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டுங்க. வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போடலாம். இப்போ நான் ஒரு கப்பில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனும், மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாமே சேர்த்து கொட்டிடலாங்க. கொட்டி அது ஒரு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு வணக்கிக்கணுங்க. தொக்கு மாதிரி வரும் இல்லைங்களா, அது மாதிரி வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க சன்னாவை அதில் கொட்டிக்கணுங்க. அதை சன்னாவை கொட்டினதுக்கப்புறம் அந்த தொக்கு கூட அந்த சன்னாவும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு கலக்கி விட்டுட்டு அதுக்கு ஒரு நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணுங்க. மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறமா சன்னா வேக வச்சு இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 2 கைப்பிடி பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. அதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் பதமாகிற வரைக்கும் அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்சிட்டு வந்து அதையும் இந்த வேக வச்ச சன்னாவில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நான் கொஞ்சம் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வேணும்னா தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. எனக்கு குழம்பு மாதிரி வேணும். ஸோ நான் அதில் ஒரு 1/2 சொம்பாட்டம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சேங்க. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கிரேவிலாம் லைட்டாக குழம்பு கொஞ்சம் லைட்டாக திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டேங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டு நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம வாசத்துக்காக கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக எலுமிச்சைப்பழம் ஒரு 1/2 எலுமிச்சைப்பழத்தையும் பிழிஞ்சு விட்டுட்டு சர்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு சன்னா மசாலா ரெடிங்க. நான் சப்பாத்திக்காக சர்வ் பண்ணேன். நீங்கள் வந்து இட்லி தோசை கூட சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கேன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. லவ் யூ ஆல். பை.